அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய விதிவிலக்காக திகழ் சேனலில் நம்ம பார்க்க போகிறது செக்ஷன் 7 அண்ட் செக்ஷன் 8 ஆஃப் பாரதிய சாட்சி அதிநியம் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில். இது செக்ஷன் 9 and 10. ஓகே, நம்ம ஆல்ரெடி செக்ஷன் 1லேருந்து 6 வரைக்கும் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பார்க்காதவங்க கீழே இருக்க லிங்கை டச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த செக்ஷனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். வித்தவுட் எனி டிலே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செக்ஷன் 7 ஆஃப் பாரதிய சாட்சி அதிநியம் அண்ட் செக்ஷன் 9 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஃபேக்ட்ஸ் நெசசரி டு எக்ஸ்பிளைன் ஆர் இன்ட்ரடியூஸ் ஃபேக்ட் இன் இஷ்யூ ஆர் ரிலவெண்ட் ஃபேக்ட். ஸோ ஒரு பிரச்சனைக்குரிய பொருண்மைக்கோ இல்லை ஒரு தொடர்புடைய பொருண்மையையோ சம்மந்தப்படுத்துகிற வகையில் அதுக்கு ஏதோ ஒரு அடிஷ்னலாக அதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஃபேக்ட்டு கொண்டு வரதா இருக்கலாம், இல்லை அதில் ஏதாவது எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குற மாதிரி விளக்கம் கொடுக்குற மாதிரியான ஒரு பொருண்மையை கொடுக்க வரதா இருக்கலாம். இது எல்லாமே செக்ஷன் 7 படி ரிலவெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரிலவெண்ட் ஃபேக்ட் தான் அப்படின்னு சொல்கிறோம். இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும்னா டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பெரேட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பார்த்துருக்கோம். அக்யூஸ்டு கூட ஒரு 12 பேர், அக்யூஸ்டையும் உட்பட 12 பேர் சேர்ந்து அந்த டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பெரேடில் நிற்பாங்க. அதில் யார் அக்யூஸ்ட் அப்படிங்கிறத அந்த கம்ப்ளைனண்ட்டை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ இதுதான் டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பெரேட் கான்செப்ட். இது மேக்ஸிமம் யார் முன்ன பின்ன தெரியாத நபர் ஒரு குற்றம் செய்கிறாங்க அப்படின்னா அவங்கள அடையாளம் கண்டறிகிற வகையில் இந்த டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பெரேட் அப்படிங்கிறது நடத்தப்படுது. இதை யார் நடத்துவாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இன்வெஸ்டிகேஷனில் இருக்கக்கூடிய போலீஸ் அந்த டைமில் இருக்கக்கூடாது, மேஜிஸ்ட்ரேட்னால் மட்டும்தான் நடத்த முடியும். அண்ட் இந்த எவிடன்ஸை ஒரு கொராபரேட்டிவ் எவிடன்ஸஸாக பயன்படுத்துவாங்க. எந்த மேஜிஸ்ட்ரேட் அதை விசாரிக்கிறாங்களோ அவங்க கூட அந்த டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பெரேடில் இருக்கக்கூடாது. கன்சர்ன்ட் மேஜிஸ்ட்ரேட் இல்லாமல் வேறு ஏதோ ஒரு மேஜிஸ்ட்ரேட்டாக தான் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஸோ இவங்க ஜெயிலருக்கு லெட்டர் கொடுப்பாங்க. அந்த லெட்டரின் அடிப்படையில் 12 பேரை ஒன்றா சேர்த்து நிற்க வச்சு அதுலேருந்து ஐடென்டிஃபை பண்ண சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு கூட கவுன்சில்ஸ் யாரையுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. செக்ஷன் 162 சிஆர்பிசி ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு வீக்கர் எவிடன்ஸாக இருந்தாலும் ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்கு ஒரு ரைட் டைரக்ஷன், இவங்க தான் அதை செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு அடையாளத்தோடு நம்ம கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இது கொராபரேஷன் பர்பஸ்க்காகவும் பயன்படும் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ ஒரு நபர் டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பெரேடில் கரெக்டாக கண்டுபிடிக்கல அப்படிங்கிறதுனால அந்த கேஸே தவறாக போயிடுமானா, இல்லை ஜெயிக்காமல் போயிடுமா, ஃபேட்டலாக அமைஞ்சிருமானா, அப்படியெல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரியும் நிறைய கான்செப்ட்ஸ் டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பெரேட் பற்றி இருக்குது. இந்த டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பெரேடை மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த செக்ஷன் படிக்கணுன்றதுக்காக டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பெரேடை பற்றி ஒரு ஜஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் கொடுத்தேன். இப்போ ஃபேக்ட்ஸ் நெசசரி டு எக்ஸ்பிளைன் ஆர் இன்ட்ரடியூஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இந்த பர்சன் இதை செஞ்சுருப்பாங்க, இல்லை இப்படி தான் இந்த மாதிரியான அடையாளங்களோடு தான் அவங்க இருந்தாங்க அப்படின்னு கண்டறியறதுக்கு உதவக்கூடியது இல்லையா. ஸோ ஒரு பர்சன் இவங்களாக தான் இருக்கும் அப்படின்ற ஒரு எக்ஸ்ப்ளனேஷனோ இல்லை இன்ட்ரடக்ஷனையோ கொடுக்குற வகையில் ஃபேக்ட் இன் இஷ்யூக்கோ ரிலவெண்ட் ஃபேக்ட்டுக்கோ அமையுதுன்னா அது செக்ஷன் 7 படி ரிலவெண்ட்டுன்னு சொல்கிறோம். அடுத்து இவங்க தான் செஞ்சாங்க இல்லை இவங்க செய்யலை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு கொண்டு வரத்துக்கும் உதவக்கூடியது இந்த டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பெரேடு. ஸோ அதுதான் இங்கே சப்போர்ட் ஆர் ரிபர்ட் அப்படின்றாங்க. ஸோ இது கூடுதல் சாட்சியமாக எவிடன்ஸ் ஓகே கரெக்டான பர்சன் ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா அது சப்போர்ட் பண்ணும், இல்லைனாலும் அது ரிபர்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷனை உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இவங்க அதை பண்ணாங்கன்ற ஐடென்டிஃபிகேஷனை வெளிப்படுத்துகிற விதமாகவும் இருக்கும் அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் த ஐடென்டிட்டி ஆஃப் எனிதிங் ஆர் பர்சன் ஹூஸ் ஐடென்டிட்டி. ஸோ ஒரு பொருள்னால் அந்த பொருளை கண்டறியறதுக்கும் நம்ம பண்ணலாம், இல்லை ஒரு பர்சனை கண்டறியறதுக்கும் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே ஒரு தொடர்புடைய பொருண்மைகளாக எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எந்த டைமில் எந்த பிளேஸில் எப்படி நடந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியாவாக இந்த பொருண்மைகள் அமையும் அப்படின்னா அது எல்லாமே ரிலவெண்ட் ஃபேக்டாக எடுத்துக்கலாம். இது அந்த பார்ட்டிக்கும் அவங்களுக்கும் என்ன மாதிரியான உறவு முறை அப்படிங்கிறதையும் வெளிப்படுத்துகிற வகையில் இருந்துச்சுன்னா அதையுமே நம்ம ரிலவெண்ட் ஃபேக்டாக எடுத்துக்கலாம். இதை சொல்லக்கூடிய பிரிவு தான் பிரிவு 7. ரெஜிஸ்ட்ரேஷன் ஏவை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் இஸ் வெதர் அ கிவன் டாக்குமெண்ட் இஸ் த வில் ஆஃப் ஏ. இது ஏவினுடைய உயிலா இல்லையா அப்படிங்கிறது கொஷினு.
ஸோ இதுக்கு நம்ம வந்து ரெலவெண்ட் ஃபேக்டாக எதெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத அடுத்தது சொல்கிறாங்க. த ஸ்டேட் ஆஃப் ஏஸ் ப்ராப்பர்ட்டி அண்ட் ஆஃப் ஹிஸ் ஃபேமிலி அட் த டேட் ஆஃப் த அல்ஜ்டு வில் மே பி ரெலவெண்ட் ஃபேக்ட். ஸோ அப்போ ஏவனுடைய ப்ராப்பர்ட்டி அந்த டைமில் எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபேமிலி அந்த டைமில் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாங்க, அந்த உயில் எழுதப்பட்ட தேதியில் எப்படி இருந்தாங்க, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து தொடர்பு படுத்தக்கூடிய பொருண்மை தான். அப்போ ஏவுக்கு வந்து ஏவினுடைய அப்பா எழுதி வைக்கிறாருன்னா அந்த டைமில் அவர் உடம்பு நிலைமை சரியில்லாமல் இருந்திருக்கலாம், அவர் வந்து ஏ வந்து அவரை பார்த்துட்டு இருக்கலாம், அதனால் அவர் வந்து உயில் எழுதி வைக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருந்திருக்கலாம். இது எல்லாமே வந்து தொடர்பு படுத்தக்கூடிய பொருண்மைகள் as per section 7 of பாரதிய சாக்ஷ்ய அதிநயம். Illustration B. A sues B for a libel imputing disgraceful conduct to A. B affirms that the matter alleged to be libelous is true. The position in relation of the parties at the time when the libel was published may be relevant fact as introductory to the facts in issue. The particulars of a dispute between A and B about a matters unconnected with the alleged libel are irrelevant, though the fact that there was a dispute may be relevant if it affected the relations between A and B. ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, ஏ வந்து பி மேலே வழக்கு போடுறாரு. எதுக்காக அப்படின்னா, பி வந்து அவரை பற்றி ஏவை பற்றி தவறான கருத்துக்களை வந்து வெளியிடுறாரு அப்படின்னு சொல்லி. பி என்ன சொல்கிறாருன்னா, இல்லை இந்த நான் வெளியிட்ட தகவல் எல்லாமே உண்மை அப்படின்னு சொல்லி பி சொல்கிறாரு. ஸோ இந்த டைமில் வந்து ஏவுனுடைய நிலையும் பியுக்கும் என்ன மாதிரியான உறவு முறை இருக்குது, அவங்க எந்த டைமில் வந்து அந்த மாதிரியான லீபிள் இன்ஃபர்மேஷன்ஸை வந்து பப்ளிஷ் பண்ணார், அந்த டைமில் அவங்களுக்குள்ளார ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததா அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்த்து அது வந்து ஒரு புதிய சங்கதியாக அவங்களுக்கு பிரச்சனை இருந்ததுனால இந்த மாதிரியான ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறாருன்றது ஒரு இன்ட்ரோடக்டரி ஃபேக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை நம்ம ரிலவெண்ட்டாக எடுத்துக்கலாம். ஆனால் அதுவே அவங்க ரெண்டு பேருக்கும் இந்த சம்மந்தப்பட்ட லீபிளுக்கு தாண்டி வேறு ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்கும் பட்சத்தில் அதை நீங்கள் வந்து ரிலவெண்ட்டாக எடுத்துக்க முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. பட் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து தொடர்பு படுத்தலாம். எப்போ தொடர்பு படுத்தலாம் அப்படின்னா, அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் இருந்த அந்த உறவு முறையை அது பாதிச்சுது. அந்த உறவு முறையை பாதித்ததன் காரணமாக தான் இந்த மாதிரியான தவறான தகவல்களை ஏவை பற்றி பி வந்து வெளியிடுறாரு அப்படின்னு தகுந்த எவிடன்சஸ் இருக்குது அப்படின்னும் போது நம்ம வந்து அதை ரெலவெண்ட்டாக கொண்டு வரலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் வெறும் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனையை மட்டும் வச்சு நம்ம தொடர்பு படுத்த முடியாது அப்படிங்கிறதையும் இந்த இல்லஸ்ட்ரேஷன்லையே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்த இல்லஸ்ட்ரேஷன் சி. ஸோ ஏ இஸ் அன் அக்யூஸ்ட் ஆஃப் அ க்ரைம். The fact that soon after the commission of a crime, A absconded from his house is relevant under section 6 as conduct subsequent to and affected by fact in issue. The fact that at the time when he left home, A had sudden and urgent business at the place to which he went is relevant as tending to explain the fact that he left home suddenly. The details of the business on which he left are not relevant except in so far as they are necessary to show that the business was urgent and sudden and urgent. ஸோ இல்லஸ்ட்ரேஷன் சியை பொறுத்த வரைக்கும் என்ன கான்செப்ட் சொல்ல வராங்க அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம ஒரு இல்லஸ்ட்ரேஷன் பார்த்தோம். ஸோ போலீஸ் வராங்க அப்படிங்கிற தகவலை சொன்னோடனே யார் அந்த குற்றத்தை செஞ்சாங்களோ பிடிக்க போலீஸ் வராங்கன்னொடனே 2 பர்சன் அந்த இடத்துல இருந்து ஓடி போகிறாங்க அப்படின்னும் போது இது அவங்களுடைய காண்டக்டை காமிக்குது. சப்சிக்வெண்ட் காண்டக்ட் அப்படின்னு நம்ம வந்து அந்த ரிலவெண்ட்டாக எடுத்துக்கலாம்னு சொல்லி செக்ஷன் 6 பார்த்துருப்போம். ஸோ அதே விஷயத்த இங்கே எப்படி சொல்கிறாங்கன்னா, இல்லை அந்த டைமில் அவங்களுக்கு வந்து சடனாகவும் அர்ஜென்ட்டாகவும் ஒரு வேலை இருந்த காரணத்தினால தான் அவங்க ஏஞ்சி போனாங்க, அவங்க போலீஸ் வராங்கன்னு சொன்ன காரணத்துக்காக ஏந்து போகல அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ஃபேக்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அந்த டைமில் பிஸ்னஸ் சடன் அண்ட் அர்ஜென்ட்ன்ற வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தேவையானதாகவும் அந்த அவசர நிலையில் அதை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை காரணமாக தான் அவங்க சென்றிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான எவிடன்ஸஸை வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ அப்படி சடன் அண்ட் அர்ஜென்ட்டாக இல்லாத பட்சத்தில் அதை வந்து நம்ம எவிடன்ஸாக ப்ரொடியூஸ் பண்ணி இங்கே வந்து செக்ஷன் 7க்கு கீழே ரிலவெண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. அடுத்த இல்லஸ்ட்ரேஷன் டி. ஏ சூஸ் பி ஃபார் இன்டியூசிங் சி டு பிரேக் அ கான்ட்ராக்ட் ஆஃப் சர்வீஸ் made by him with A. C on leaving A's service says to A, I am leaving you because B has made me a better offer.
This statement is a relevant fact as explanatory of C's conduct which is relevant as a fact in issue. ஸோ ஏபிசி 3 பேர் இருக்காங்க. ஏ வந்து பி மேலே வழக்கு போடுறாரு. எதுக்காக அப்படின்னா சிக்கு வந்து நீ இந்த கான்ட்ராக்டை வந்து உடச்சிரு, நான் வந்து உனக்கு அதிகமான அமௌண்ட்டை வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சி கிட்ட சொல்கிறாரு. ஸோ அந்த கான்ட்ராக்ட் பேஸ் பண்ண அந்த சர்வீஸை வந்து விட்டுடுறாரு யார், பி. ஸோ பி வந்து அதை விட்டுடுற காரணத்தினால என்ன பண்ணுறாங்கன்னா ஏ கிட்ட போய் சொல்கிறாரு, யார், பியும் சொல்கிறாரு, இந்த மாதிரி எனக்கு வந்து அதிகமான ஆஃபரை வந்து சி கொடுக்குறாரு உங்களை விட, ஸோ அதனால நான் பெட்டர் ஆஃபர் கிடச்சதுனால இந்த ஆஃபரை நான் விடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் போகிறாரு. ஸோ இப்போ இதுவே என்ன பண்ணுது, சியினுடைய நடத்தையை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நம்ம இன்ட்ரடியூஸ் ஆர் எக்ஸ்பிளைன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இது வரைக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதை பார்த்தோம். இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, நான் ஏன் விடுறேன்னா இதுதான் காரணம் அப்படின்ற மாதிரியான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும்போது இதையுமே நம்ம வந்து ரிலவெண்ட் ஃபேக்டாக செக்ஷன் 7க்கு கீழே கொண்டு வர முடியும். ஏன்னா இது ஏன் வேலையை விடுற அப்படின்ற கேள்விக்கான பதிலாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து செக்ஷன் 7உடைய இல்லஸ்ட்ரேஷன் டி. 7 illustration E பொறுத்த வரைக்கும் A accused of theft is seen to give the stolen property to B who is seen to give it to A's wife. B says as he delivers it, A says you are to hide this. B's statement is relevant as explanatory of a fact which is a part of the transaction. A அப்படிங்கிற ஒரு நபர் வந்து ஒரு பொருளை திருடி B கிட்ட கொடுக்குறாரு. பி கிட்ட எதுக்காக கொடுக்குறாருன்னா அவரோட ஒய்ஃப் கிட்ட கொடுக்க சொல்லி கொடுக்குறாரு. ஸோ இதன் அடிப்படையில் பியும் அதை எடுத்துகிட்டு போய் ஏவோட ஒய்ஃப் கிட்ட கொடுக்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, ஏ வந்து இதை ஒழிச்சு வைக்க சொன்னார் உங்களை அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. ஸோ இது வந்து அவருடைய பியோடைய ஸ்டேட்மெண்ட்டு ஏவோடைய நடத்தையை வந்து வெளிப்படுத்துகிற வகையில் இருக்கிறதுனால இதையுமே தொடர்புடைய பொருண்மைகளாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா அவர் திருடின பொருள் அப்படிங்கிறதுனால தான் அதை மறைச்சி வைக்க சொல்கிறாங்க. ஸோ திருடின பொருளை மறைச்சி வைக்க சொல்கிறது வந்து ஏவினுடைய கான்டெக்டை எக்ஸ்பிளைன் பண்ணுற காரணத்தினால ரிலவெண்ட் ஃபேக்டாக நம்ம வந்து கொண்டு வரலாம். இப்போ ஏ திருடினாரா, ஆமாம் திருடினாரு அப்படிங்கிறதுக்கு எக்ஸ்பிளனேஷனாக இது அமையுது. அடுத்த illustration F, A is tried for a riot and is proved to have marched at the end of the mob. The cries of the mob are relevant as explanatory of the nature of the transaction. Illustration F. ஸோ இதில் வந்து ஒரு ரயோட்டை பற்றி சொல்லியிருப்பாங்க. ரயோட் அப்படின்னா ஒரு நிறைய பேர் ஒன்றா சேர்ந்து ஏதோ ஒரு விதமான அன்லாஃபுல் அசம்பிளியை ஏற்படுத்துறது தான் வந்து ரயோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து வைலன்ஸ் மேக்ஸிமம் இருக்கும். ஸோ இப்படி இருக்கக்கூடிய விஷயத்தில் வைலன்ஸ் நடந்ததா இல்லை அவங்க என்ன எண்ணத்துக்காக அந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து கோர்ட் எப்படி தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னா, அந்த டைமில் அவங்க என்ன மாதிரியான கோஷங்களை இட்டுட்டு போனாங்க, க்ரைஸ் ஆஃப் த மாப் அப்படின்றாங்க. ஸோ வந்து அரசு வாழ்க, ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுடைய நோக்கம் பீஸ்ஃபுல்லை நோக்கி தான் இருக்குது. ஸோ இது அன்லாஃபுல் அசம்பிளியாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணி அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டியது கிடையாது. ஆனால் அதுவே அவங்களுடைய இது வந்து கவர்மெண்ட்டுக்கு எகெயின்ஸ்டாக இந்த அரசு ஒழிக இது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யுது அப்படின்னு சொல்லி ஒரு கோஷங்கள் இட்டுட்டு வராங்கன்னா அவங்களுடைய நோக்கம் வந்து அந்த இடத்துல வைலன்ஸாக இருக்கிற காரணத்தினால இதை வச்சு நான் வந்து இவங்க ரயாட் அன்லாஃபுல் அசம்பிளி பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத டிசைட் பண்ணலாம். ஸோ ரைஸ் ஆஃப் த மாப் வந்து ஒரு ரிலவெண்ட் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷன் 7ல் சொல்கிறாங்க. ஸோ க்ரைனா அழுகிறது கிடையாது, அவங்க இழக்கூடிய அந்த கோஷங்கள், கும்பல் இடக்கூடிய அந்த முழக்கங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். செக்ஷன் 7 ஞாபகம் வச்சுக்கிறது, இது வந்து டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பெரேட் செக்ஷன் அப்படின்னே ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பெரேடை பற்றி இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான ரெலவென்ட் செக்ஷன் என்ன அப்படின்னா செக்ஷன் 54A ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட்லேயும் இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. இது வந்து ஒரு சப்ஸ்டாண்டிவ் எவிடன்சஸாக வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஸோ ஒரு பர்சன் வந்து ஒரு அக்யூஸ்டு நான் டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பெரேடுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை ஒரு காரணமாகவே வச்சு அவங்கள கன்விக்ட்லாம் பண்ண மாட்டாங்க. பட் அதையும் ஒரு விதமான ஆர்கியூமெண்ட்ஸ்க்கோ இல்லை ஒரு இதுவாகவோ எடுத்துக்கலாம். பட் அது மட்டுமே ஒரு கிரவுண்டாக எடுத்துக்க முடியாது அப்படிங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ரெலவெண்ட்டான கேஸ் லாஸ் அப்படின்னு பார்க்கும்போது ராஜேஷ் கோவிந்த் ஜெகேஷா விஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா அப்படிங்கிற இந்த கேஸு
ஏஆர் 2000 SC 160. ஸோ இங்கே வந்து டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பீரியடை வந்து ரொம்ப காலம் தாழ்த்தி பண்ணியிருப்பாங்க, இல்லை அதை வந்து முறையான ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போது அந்த கம்ப்ளைனண்ட் வந்து அந்த அக்யூஸ்டை கண்டுபிடிக்கிற டைம் பீரியட் அதிகமாக போகும்போது அவங்க அதை மறக்கிறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் வரலாம், இல்லை அதில் ப்ராப்பராக கண்டக்ட் பண்ணலைன்னா அதில் மிஸ்கைட் ஆகி அவங்க வேறு யாரையோ ஒருத்தவங்களை வந்து சூஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை வரலாம். ஸோ இது எல்லாமே வந்து ஒன் ஆஃப் த ரீசனாக நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து அக்யூஸ்டுக்கு டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பீரியடில் பெனிஃபிட் ஆஃப் டவுட் கிடைக்கக்கூடும் அப்படிங்கிறதையும் வந்து இந்த கேஸ் லாவில் வந்து டிசைட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து பாப்பாவர் வெஹரா விசஸ் ஸ்டேட் ஆஃப் ஒரிசா 1997 வால்யூம் 2 CR பேஜ் நம்பர் 108. இதில் வந்து ராங் ஐடென்டிஃபிகேஷன் டியூ டு மெமரி லாஸ் cannot be discounted. ஸோ எனக்கு மெமரி லாஸ் ஏற்பட்டுருச்சு, அதனால நான் தப்பாக ஐடென்டிஃபை பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை வந்து எடுத்துக்க முடியுமானா அதை டிஸ்கவுண்ட் பண்ணி ஓகே இதை வந்து கன்சிடர் பண்ணலாம், நீதிமன்றம் எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்த வழக்கில் சொல்கிறாங்க. அடுத்து ஜாகிர் முகமது வித் ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ் ஏஆர் 1993 SC 131. ஸோ இதில் வந்து டெக்காய்டியில் பேஸ் பண்ணி நிறைய பேர் இருக்கிறாங்கன்னும் போது அதில் ஒரு பர்சனை வந்து எந்த விதமான டவுட்டும் இல்லாமல் ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பீரியடை வந்து அதை வந்து ஐடென்டிஃபிகேஷனில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து இன்றி முருகசுவாமி அப்படிங்கிற இந்த கேஸில் வந்து டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பீரியட் பற்றியும் சொல்லியிருப்பாங்க, டையிங் டிக்ளரேஷனை பற்றியும் சொல்லியிருப்பாங்க, கன்ஃபர்ஷனை பற்றியும் வந்து அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ டைம் கிடச்சிச்சின்னா இந்த கேஸ் லாவை படித்து பாருங்கள். செக்ஷன் 8 பொறுத்த வரைக்கும் திங்க் செட் ஆர் டன் பை கான்ஸ்பிரேட்டர் இன் ரெஃபரன்ஸ் டு காமன் டிசைன். ஸோ கான்ஸ்பிரேட்டர்னால் இந்த சதி வேலை செய்யக்கூடிய நபர்கள், அவங்க எல்லாருமே ஏதோ ஒரு காமனான ஒரு விஷயத்துக்காக ஒரு விஷயத்தை முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ அப்படி அவங்க செய்யக்கூடிய விஷயம் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய திங்ஸ் செட் ஆர் டன், அவங்களால செய்யப்பட்ட விஷயமோ இல்லை சொல்லப்பட்ட விஷயங்களோ எல்லாமே வந்து ரெலவெண்ட் ஃபேக்டாக நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. where there is a reasonable ground to believe that 2 or more person have conspired together to commit an offense. ஸோ அவங்க ஏதோ ஒரு குற்றம் செய்யறதுக்காக 2 அல்லதுக்கு மேற்பட்ட பர்சன் வந்து கூட்டு சதியாக பேசிகிட்டு இருந்துருக்குறாங்க அப்படிங்கிறதுக்கு ரீசனபிள் கிரவுண்ட், தகுந்த காரணங்கள் இருக்குது. ஆர் எனி ஆக்ஷனபிள் ராங். ஸோ அஃபென்ஸ் மட்டும் இல்லை, குற்றங்கள் மட்டும் கிடையாது, ஆக்ஷனபிள் ராங்குன்னு வரும்போது சிவில் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய வழக்கு டாட்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம், சிவில் ராங் அப்படிங்கிறத நம்ம டாட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஆக்ஷனபிள் ராங்குன்றது இங்கே சிவில் கேஸஸ்க்கும் இந்த செக்ஷன் 8 பொருந்தும். ஸோ வெறும் கிரிமினல் கேஸ்க்கு சதின்றதுனால கிரிமினல் கேஸ்க்கு தான் வரும் அப்படின்னு நினைக்கக்கூடாது, ஈவன் சிவில் கேஸஸ்க்கும் இது அப்ளை ஆகும். எனிதிங் செட் டன் ஆர் ரிட்டன் பை எனி ஒன் ஆஃப் சச் பர்சன். ஸோ இதில் இருக்கக்கூடிய எந்த நபராக வேணால் இருக்கலாம், ஆனால் அவங்க ஏதோ எழுத்துப்பூர்வமாக எழுதியிருக்காங்க இல்லை வார்த்தைகளால் சொல்லியிருக்கிறாங்க, அவங்களுடைய கூட்டு சதி செய்யக்கூடிய அந்த விஷயத்தை பற்றி காமன் இன்டென்ஷன் அவங்க எல்லாருக்குமே இருக்குன்றதை பற்றி ஏதோ ஒரு நபர் தெரிவிச்சிருந்தாலும் கூட ஆஃப்டர் த டைம் வென் சச் இன்டென்ஷன் வாஸ் ஃபர்ஸ்ட் என்டர்டைன் பை எனி ஒன் ஆஃப் தெம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு திருட்டு செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஸோ திருடுறதுக்காக முதல்ல 5 பேரும் சேர்ந்து கூட்டு சதியாக பிளான் பண்ணுறாங்க. என்ன பிளான் அப்படின்னா முதல்ல ஏ அப்படிங்கிற ஒரு பர்சன் போய் பூட்டை உடைக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பர்சன் போய் அங்கே இருக்கக்கூடிய பூட்டை உடைக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட இன்டென்ஷன் அங்கே என்டர்டெயின் ஆகுது, செயல்படுத்தப்படுது. அப்போ அதை வந்து நம்ம ரெலவெண்ட் ஃபேக்டாக எடுத்துக்கலாம். ஏன் மட்டும்தான் போய் பூட்டு உடைச்சார், மற்றவங்களாம் சும்மா தான் நின்றுட்டு இருந்தாங்க அப்படிங்கிற காரணத்தினால அவங்களுக்கு வந்து இந்த கான்ஸ்பிரசிக்குள்ளாரையோ இல்லை இந்த தெஃப்ட் குற்றத்துக்கு கீழேயோ இல்லை அட்டம் டு தெஃப்ட் அப்படிங்கிற இந்த கான்செப்டுக்கு கீழேயோ அவங்க வரமாட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் காமன் இன்டென்ஷன் இருக்குது, அதில் ஒரு பர்சன் அதை செயல்படுத்துகிறாரு அப்படின்னும் போது அவங்க எல்லாருக்கும் சேம் காமன் இன்டென்ஷன் இருக்கிறதுனால அவங்களும் அட்டம் டு தெஃப்ட்டோ இல்லை தெஃப்ட்டுக்கு கீழேயோ வருவாங்க அப்படின்ற கான்செப்ட்னால. ஸோ இதில் ஒரு பர்சன் அந்த விஷயத்தை செயல்படுத்துகிறாரு, அப்போ அவங்களுக்குள்ளார கான்ஸ்பிரசி இருக்குது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு பர்சன் அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை சொல்கிறாங்க இல்லை செய்கிறாங்க இல்லை அதுக்கு என்டர்டெயின் பண்ணுறாங்க, அதை நடத்துகிறாங்க அப்படின்னும் போது அவங்க எல்லாருக்குமே தொடர்பு கூடிய ஒரு விஷயமாக தான் ஈவன் ஒரு பர்சன் அதை செஞ்சுருந்தாலும் இருக்கும் அப்படிங்கிறது தான் செக்ஷன் 8 சொல்கிறாங்க. ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் விஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு ஏஆர் 2005 SC 716. ஸோ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இடையே வந்து கான்ஸ்பிரசி சதி வேலை இருந்திருக்கு அப்படிங்கிறதே வந்து
ஸ்பெர்மா ஃபேசி எக்ஸிஸ்டன்ஸ் தான் இருக்குது அப்படிங்கிறது ஒரு முதன்மையான ஒரு எவிடன்ஸாக தான் கன்சிடர் பண்ணி இந்த இடத்துல கோர்ட் வந்து அதை ஒத்துக்கிட்டும் இருப்பாங்க. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ஒரு சதி செய்யக்கூடிய அந்த நபர் கான்ஸ்பிரேட்டர் வந்து இதில் இந்த மாதிரிலாம் நாங்கள் சதி செஞ்சோம், இதன்படி நாங்கள் நடந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அவரால் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ரிலவெண்ட் ஃபேக்டாக செக்ஷன் 8 ஆஃப் BSA படி எடுத்துக்கலாம்னு சொல்லி இந்த செக்ஷனை நம்ம வந்து இந்த கேஸ் லாவை வந்து நம்ம ரிலவெண்ட் கேஸ் லாவாக கொண்டு வரோம். அடுத்து கேஹர் சிங் விசஸ் ஸ்டேட். ஸோ இது எல்லாருக்குமே தெரியும், இந்திரா காந்தி அசாசினேஷன் கேஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்திரா காந்தியை வந்து அசாசினேட் பண்ணதுக்கு எப்படி பண்ணீங்க, ஏன் பண்ணீங்க, யாரெல்லாம் இதுக்கு வந்து தொடர்பு இருக்காங்க, யாரெல்லாம் உங்களோட கூட்டு சதி பண்ணாங்க அப்படிங்கிற கேள்வி வரும்போது இந்த இடத்துல அவங்க வந்து அமைதியாகவே இருப்பாங்க, சைலண்ட்டாக இருப்பாங்க. ஸோ யாரும் இல்லை அப்படிங்கிறது கூட அவங்க சொல்ல மாட்டாங்க, இல்லை யாராவது இருக்காங்கன்னா இருக்காங்கன்ற விஷயத்தையும் சொல்லலை. ஸோ இந்த இடத்துல அவங்க சைலண்ட்டாக இருந்தாலும் அவங்க ஒமிட் பண்ணுறது இல்லீகல் ஒமிஷன்னா. ஸோ இதுவே வந்து ஒரு ப்ரெமா ஃபேஸியாக என்ன காமிக்குதுன்னா திங்ஸ் செட் ஆர் டன். அப்போ இல்லைன்ற வார்த்தையை அவங்க சொல்லலைன்னும் போது அப்போ யாரோ இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து எடுத்துக்கணும் அப்படின்ற கான்செப்டை தான் வந்து செக்ஷன் 8 ரிலவெண்ட் கேஸ் லாவாக இதை நம்ம கொண்டு போகணும். பத்ரி ராய் விசஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் அப்படிங்கிற இந்த கேஸு AAR 1958 SC 953. ஸோ இதில் வந்து ஆக்ட் அண்ட் அஃபிடவிட் அட்மிசபிள் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க செஞ்சுருக்கக்கூடிய செயல், அதில் அவங்க ஏரிக்கூண்டில் எந்த சாட்சியாக சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே அட்மிசபிள் பண்ணியிருந்தாலும் நேச்சர் ஆஃப் த க்ரைமை பார்க்கும்போது இதில் எல்லாரும் கூட்டு சதியோடு தான் செஞ்சுருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு டெசிஷனுக்கு வராங்க. ஸோ இந்த மாதிரி கூட்டு சதி செய்கிறவங்களுக்கு வந்து தனியான ப்ரொவிஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டெலிபரேட்டாக வந்து எனாக்ட் பண்ண செக்ஷன் தான் இது அப்படின்னு சொல்லியும் இந்த கேஸ் லாவில் வேண்டுமென்றே உள்நுழைக்கப்பட்ட பிரிவு அப்படின்னும் எடுத்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான கான்ஸ்பிரசி பேஸ் பண்ண ஒரு பிரிவு தேவை, அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எவிடன்ஸாக எடுத்துக்கணும்னு சொல்லியும் இந்த கேஸ் லாவில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த வீடியோவோட செக்ஷன் 7 and 8 வந்து உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இது சம்மந்தப்பட்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இது போன்ற வேறு என்ன வீடியோஸ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.